ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் அலைக்கடலில் அலையும் படகானே அத்தியாயம் 32. பொண்டாட்டியை வச்சு வாழவும் வவுசு வேணும். காசு பணம் இருந்தால் போதுமா? பொண்டாட்டி மனசறிஞ்சு நடந்துக்கணும். பச்சை பிள்ளைய இப்படி ரத்தம் வர்ற மாதிரி அடிக்கலாமா என்று வள்ளி கேட்க, வேணும்னு அடிச்சிருக்க மாட்டாண்டி. சண்டையில் ஜோபி ஏதாவது சொல்லி இருக்கோ, சொல்லுதேன்னு வாயில் லேசாக தட்ட நினச்சி தட்டி இருப்பான். அவன் வேகத்துக்கு பாவம் சின்ன பொண்ணு தாங்க முடியலை என்று வேலாயுதம் சொல்ல, நல்லா வக்காலத்து வாங்குறீங்க. அவனுக்கு கேட்க ஆள் இல்லைன்னு இப்படி பண்ணுறீங்களா? அப்படியே உங்களை மாதிரியே இருக்கான். எனக்கு தான் நான் தான் இப்படி ஆத்தா வீட்டுக்கு கூட போக முடியாமல் தவிச்சேன்னா இந்த பிள்ளையுமா தவிக்குது என்று வள்ளி கண்ணை கசக்க, இப்போது தன் வலியை கூட மறந்த ஜோவிதா, பெரியப்பா உங்களை அடித்தாங்களா என்று கேட்க, வேலாயுதம் தலையை சொரிந்து கொண்டார். நல்லா கேட்டா போ, இந்த மனுஷன் இப்பத்தான் நாடி நரம்பெல்லாம் சுருண்ட பிறகுதான் கையை மடக்கி இருக்கிறாரு. இல்லைன்னா போதுமே. அதுவும் நான் என் ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்தால் போதும். அன்னைக்கு என்ன கிறுக்கு பிடிக்குமோ தெரியாது, அப்படி ஒரு ஆட்டம் ஆடுவார். என் மாமியார் நல்லா மகங்கிட்ட மூட்டி விட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இவர் அடிக்க வரும்போது என்கிட்ட, அவன்தான் கோபக்காரன் பேசுகிறான்னா நீயும் கூட கூட பேசாட்டி என்ன, பாயத்தான் மூடேண்டி என்று என்னதான் அடக்குவார். ஏன் பெரியம்மா, உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் பெரியப்பாவுக்கு பிடிக்காதா? உன் பெரியப்பா என்ன இந்த ஆம்பளை வர்க்கத்துக்கே கட்டின பொண்டாட்டி அக்கடான்னு 4 நாளைக்கு ஆத்தா வீட்டில் இருந்தால் எப்படித்தான் இருக்குமோ தெரியலை. உடனே வாசலுக்கு வந்து நின்றுக்கிட்டு கிளம்பு கிளம்பு அப்படிம்பாரு. நேற்று தானே வந்தேன், அதுக்குள்ளே என்னன்னு நான் கேட்டால் போச்சு, அம்புட்டுத்தான் சைக்கிளை கீழே போட்டுட்டு அடிக்க ஓடி வருவார். என் அண்ணன் தான் குறுக்க வந்து தடுத்து, விடுங்க மாப்பிள்ளை, தெரியாமல் கேட்டு பிடிச்சி அப்படிம்பாரு. அப்படி என்னதான் கேட்டுப்பட்டேன்? உங்கள் தங்கச்சி பண்ணுறது நல்லா இல்லை மச்சான். வீட்டில் அம்புட்டு வேலை கிடக்கு. என் அம்மா பெரியவுக, என் தங்கச்சியே அம்புட்டு வேலையும் பார்க்க விட்டுட்டு இவ பாட்டுக்கு ஆத்தா வீட்டில் வந்து ஏறிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? நல்லது கெட்டதுக்கு ஒரு பொழுது வரலாம், இப்படியா மாதத்துக்கு 4 நாள் வர்றது என்று மச்சானிடம் எதிர்வார். வேலாயுதம், ஆத்தி இம்புட்டு அடுக்காது. நான் என்ன மாதந்தோறுமா வாரேன்? 6 மாதத்துக்கு ஒருக்காதானே தலை காட்டுறேன். அது பொருட்களையே இந்த மனுஷனுக்குன்னு அழுதுகிட்டு பிள்ளையை தூக்கிக்கிட்டு அவர் சைக்கிள் கேரியரில் ஏறிக்கொண்டு வீடு வரும் வரை அழுதுகிட்டே வருவேன் என்றார் வள்ளி. யப்பா என்னப்பா என்றான் கணேஷ். முத்துமலர் பேசாமல் இருந்தாள். அவளுக்கு ஓரளவு இதெல்லாம் ஞாபகம் வந்தது. ஏனென்றால் பொன்மலர் பிறக்கும் வரைதான் அம்மா பாட்டி வீட்டுக்கு போனது. அதன் பிறகு எப்பவாவது நல்லது கெட்டதுக்கு போய் தலையை காட்டுவார். பக்கத்து ஊர் என்றுதான் பேரு, போறது இல்லை. ஏனென்றால் நாத்தனார் கல்யாணமாகி போய்விட்டார். பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் முடங்கி விட்டார். போக நேரமும் இல்லை. ஆம்பளைக புத்தி அப்பவும் இப்பவும் ஒன்றுதான் போல. நம்ம கூட பிறந்தவங்க கிட்ட நாம் ஒரு கல்யாணம் காட்சியில் பார்த்து பேசிடக்கூடாது. உடனே அப்பத்தான் ஏதோ கொள்ளையில் போகிற மாதிரி வா வா அப்படின்னு பரப்பாக. நாம் அவங்க கூப்பிட்டதும் வரலை, அதுக்கும் சேர்த்து இப்படித்தான் ஒன்றை மாதிரி ரத்தம் அடிச்சுக்கிட்டு நிற்கணும். இதை பாரு, நெத்தியில் இந்த தழும்பு, சண்டை போட்டு அடித்ததில் என் மண்டை உடஞ்சி போய் தையல் போடுற மாதிரி ஆகிப்போச்சு என்றார் வள்ளி. வேலாயுதம் எப்போதோ இடத்தை காலி பண்ணி போய்விட்டார். ஜோவிதா ஆலிவன் மன்னிப்பு கேட்ட ஆடியோவை கேட்டாள். கோபம்தான் வந்தது. ஆனால் அவன் கையில் வீங்கி கட்டுப்போட்டு இருந்ததை பார்த்ததும் மனசு இறங்கியது. ஆனாலும் அதுக்காக அவனிடம் பேசலை. வழக்கம் போல் குட் மார்னிங், குட் நைட் குறுந்தகவல் வந்தது. இடையிடையே சாப்பிட்டியா என்பான். என்ன சாப்பிட்டியான்னு கேட்க யாருமே இல்லை என்பான். தூக்கமே வரலை, ஃபேக்ட்ரியில் வேலை இருக்குது என்று போடுவான். தொடர்ந்து போட மாட்டான். 2-3 நாளைக்கு ஒரு முறை இப்படி பேசி வாய்ஸ் மெசேஜ் போடுவான். ஜோஷிகா அன்று வீட்டுக்கு போன பின் ஆரோனிடம் சண்டை போட்டாள். உங்கள் நண்பர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு?
என் தங்கையை எங்கள் கண்ணில் கூட காட்டாமல் மறைச்சி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு தான் பார்த்தோமே, ஆனால் பேச முடியலை. நீங்கள் வேற அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஜோ ப்ளீஸ், உன் தங்கைக்கு தான் அறிவில்லைனா உனக்குமா இல்லை? அவன் முதலாக தொழில் தொடங்குறான். இன்னைக்கு போய் வந்திருக்கிற விஐபிகள் முன்னாடி அவள் அழுகிறா, நீயும் அழுகிற. வந்தவங்க என்ன நினைப்பாங்க? அவனுக்கு கல்யாணமானது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அழுதா என்ன நினைப்பாங்க? 2 பேருமே தொழில் குடும்பத்தை சேர்ந்தவங்க. வீட்டு பெண்களின் மனநிலை செல்வ நிலையை வைத்துத்தான் வெளியே எங்களுக்கு மதிப்பு. நமக்கும் இப்போ தான் கல்யாணமாகி சில மாதங்கள் தான் ஆகியிருக்கு. எங்களை பற்றி வந்திருந்த விஐபிக்கள் என்ன நினைப்பாங்க? அதுதான் அதட்டினேன். சரி, அப்புறம் பேசலாம்னு சொன்னீங்க. நானும் உங்கள் பேச்சை மதித்து காத்திருந்தேன். என்ன பண்ணினார் உங்கள் நண்பர்? எனக்கு தெரியாமல் அவளை வெளியே அனுப்பிட்டார். ஏன், உன் தங்க உன்கிட்ட வந்து பேச வேண்டியது தானே? அவனா தடுத்தான்? நானாவது உன்னை அதட்டினேன், அவன் எதுவுமே செய்யலை. ஆமாம் செய்யலை. அதன் பிறகு அவளை என் பக்கம் கூட வரவிடலை. கண்ணில் பட்டவகிட்ட என்ன ஏதுன்னு 2 வார்த்தை பேச முடியலை என்று ஜோஷிகா கோபப்பட, சாரி ஜோ, அவங்க கணவன் மனைவி, அவங்க விஷயத்தில் நீ மூக்க நுழைக்காதே. ஏன், உன் தங்கச்சிக்கு வாய் இல்லையா? அவள் வந்து பேசியிருக்கலாம் தானே? ஏன் உன் கூடவோ உன் அம்மா அப்பா கூடவோ அவள் பேசலை? அவன் மட்டும் முயற்சி செஞ்சிருந்தா கண்டிப்பாக பேசி இருக்கலாம். அவளை அவன் மாமா வீட்டில் தான் விட்டுருக்கான். அவங்க மாமா வீடு எந்த ஊரு என்று அவள் கேட்க, தெரியலை என்றான். பொய் சொல்லாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்றாள். உண்மைதான், அவன் வீட்டு அட்ரஸ் கூட அவனிடம் இருக்கு. நண்பனுக்கு தெரியாமல் கொடுக்க மாட்டான். அவனுக்கு ஆலிவன் மேல் நம்பிக்கை இருக்கு. கூடிய சீக்கிரம் அவனிடம் பேசணும். எதுக்கு அக்கா தங்கையை பேச விடாமல் வச்சிருக்கிறான்? அதை கேட்கணும் என்று நினைத்து கொண்டான். ஜோஷி அவனிடம் சண்டை போட்டு முடிந்த பிறகு ஹாலுக்கு வர, அங்கே வெங்கடேசன் இவனிடம் எகிரி கொண்டு வந்தார். பாத்தியா அந்த ஆலிவன் பண்ணின வேலையை என்று கேட்க, என்ன பண்ணினான்? அதுவும் நீங்கள் இப்படி டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்று கேட்க, அவன் நமக்கு தெரியாமல் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே பல இடங்களில் தொழிலை வளர்த்துருக்கிறான். சரி, அதுக்கு என்ன இப்போ? அது எப்படி அவன் செய்யலாம்? நம்மக்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு அவன் தனியாக எப்படி தொழில் தொடங்கலாம் என்று கேட்க, அப்படி செய்யக்கூடாதுன்னு அவன்கிட்ட அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டிங்களா? இல்லை. அவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்தானா? நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை அவன் சொல்லணுமா வேண்டாமா? ஆமாம், சொல்லணும். அதைத்தான் கேட்குறேன் என்றார் வெங்கடேஷ். அப்பா, நான் சொல்லித்தான், எனக்காகத்தான் அவன் நம்ம கம்பெனிக்கு வந்தான். என்கிட்ட தொழில் தொடங்கும் முன்னால் அவன் எல்லாம் விவரமாக சொல்லிவிட்டான். நியாயமாக பார்த்தா என் படிப்பு முடிந்ததும் நான் வருவேன் என்று நினைத்து அவன் தொழில் தொடங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டான். நான் தான் வரலை. அதனால் அவனுக்குத்தான் கஷ்டம். தொடங்கினதை விட்டுட முடியாமல், அதனால் தனியாக ஃபேக்ட்ரி கட்டாமல் தெரிந்தவர்களின் ஃபேக்ட்ரியில் புது யூனிட் போட்டு தனியாக செய்தான். ஆர்கே சார் தான் அப்போ அவனுக்கு உதவி செய்தார். என்னால் தான் அவனுக்கு எல்லா பிரச்சனையும். கடைசியாக நான் இங்கே வந்ததும் அவனுக்காகத்தான். நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அவன் உங்ககிட்ட சொல்லலைன்னு தேவையில்லாமல் மனசை போட்டு கெடுத்துக்காதீங்க. எனக்கும் அவனுக்கும் இடையே எந்த ஒளிவு மறைவும் இல்லை என்றான். அதை கேட்ட ஜோஷிகா கோபத்தில் தன்னை மறந்து, அப்படி நினச்சி கனவு காணாதீங்க. யார் மனசில் இருக்கிறதையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்றாள். அவளை கூர்ந்து பார்த்தவன், அவனுடைய காதல் திருமணத்தை பற்றி சொல்றியா? அதில் ரகசியம் இருந்தால் எனக்கு தெரிய வேண்டாததா இருக்கும். அதுதான் மறைச்சிருக்கான். எனக்கு தெரியணும் என்றால் கண்டிப்பாக சொல்லி இருப்பான். அவன் எது செய்தாலும் சரியாத்தான் இருக்கும் என்றான். அதற்கு மேல் என்ன பேச முடியும்? அவளால் வாயை மூடிவிட்டாள் ஜோஷிகா. மகள் வந்தாளா என்று கேட்க தாயும் தகப்பனும் அத்தனை ஆர்வமாக இருந்தார்கள். ஜோஷிகா அங்கே நடந்ததை சொன்னாள். கேட்டதும் அத்தனை வருத்தமாக இருந்தது. மகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது. அதே சமயம் இவர்கள் பார்ப்பதையோ பேசுவதையோ ஆலிவன் விரும்பலை என்பதையும் புரிந்து கொண்டார்கள். நியாயமாக நாம தான் அவங்க மேலே கோபமாக இருக்கணும். இங்கே அப்படியே உல்டாவா இருக்கு. சரி இருக்கட்டும், எத்தனை நாளைக்குன்னு பார்க்கலாம் என்றார் பார்கவி. ஆரோன் மனைவியை அழைத்து கொண்டு ஐரோப்பா முழுவதும் சுற்றினான். கிட்டத்தட்ட அவர்கள் வீடு திரும்ப 3 மாதங்கள் ஆனது.
ஜோஷிகா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள். அவள் ஆசைப்பட்ட மாதிரி கணவன் ரொம்ப ரொம்ப ரொமான்டிக் பர்சன். சின்ன சின்ன விஷயத்திலும் கவனித்து மனைவிக்கு செய்தான். இந்த மாதிரி பல நாடுகளை சுற்றி பார்க்கணும் என்ற ஆசை ஜோஷிக்கு உண்டு. அதெல்லாம் ஏதோ அவள் கணவன் நிறைவேற்றி வைத்தான். வீடு திரும்பும் முன் அவர்கள் சுற்றுலாவில் இருக்கும்போது ஒரு பெரிய மாலில் கணவன் மனைவி சுற்றி கொண்டு வந்தார்கள். அப்போது ஓரிடத்தில் நின்று ஆண்கள் 4 பேர் சிரித்து பேச, அவர்களில் ஒருவன் ஆலிவனை போல் இருக்க, அங்கே நிற்கிறது உங்கள் ஃப்ரெண்டு தானே என்று கேட்க, அப்போதுதான் அவர்களை பார்த்த ஆரோன், அட ஆமாம், அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்றவன் அவர்களை நோக்கி மனைவியுடன் சென்றான். பின்புறமாக சென்று ஆலிவனை ஒரு தட்டு தட்ட திரும்பியவன் முகம் மலர்ந்தான். வாடா நல்லவனே, இன்னும் உன்னோட ஹனிமூன் முடியலையா என்று ஆலிவன் கேட்க, இன்னும் 4 நாளில் ஊருக்கு போகணும் என்றான் ஆரோன். இவனுக்கு என்னடா இப்படி ஜாலியாக மாத கணக்கில் வெளிநாட்டில் சுத்துறான், நாம தான் அங்கேயும் எங்கேயுமா ஓட வேண்டியதாக இருக்கு என்றான் பிரதாப். பொசுங்காதியடா, உன் மாமனார் பெரிய இடம், நீயும் இதெல்லாம் செய்யலாம் என்றான் ஆரோன். பிறகு மற்ற நண்பர்களை அறிமுகப்படுத்தி வைத்தான். இவங்க 3 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாட்டில் ஒன்றா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தோம் என்றான். அவள் ஹலோ என்றதும் மற்றவர்களும் தங்கள் பேர் ஊர் சொல்ல அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். வாங்கடா ரெஸ்டாரண்ட் போகலாம் என்று பிரதாப் அனைவரையும் அழைத்து கொண்டு சென்றான். என்னடா இங்கே வர்றதா சொல்லவே இல்லை என்று ஆரோன் கேட்க, டே நல்லவனே, நீ என் கூட பேசி 3 மாதத்துக்கு மேலே ஆகுதுடா என்றான் ஆலிவன். ஹிஹிஹி என்று ஆரோன் அசடு வழிந்தான். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இங்கே பிஸ்னஸ் ஆரம்பித்து இருக்கிறோம். அது தொடர்பாக பேசத்தான் ஆலிவன் வந்தான். மனோஜ் நல்ல ஆஃபர் கொண்டு வந்தான். நாம் தனியாக ஒரு இடம் வாங்கி பில்டிங் கட்டி மிஷினரி வாங்கி தொழில் தொடங்க குறைந்தது 1 வருடத்திற்கு மேலே ஆகும். அதுவும் இது பெரிய தொழில். அதனால தான் ஏதாவது ஃபேக்ட்ரி விலைக்கு வருதான்னு பார்க்க சொன்னான் ஆலிவன். மனோஜ் இப்போ தான் பார்த்தான். அதுதான் நாங்களும் வந்து பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன ஒன்று, நாம் வெளிநாட்டுக்காரங்க நம்மக்கிட்ட வேலை செய்ய சிலர் யோசிப்பாங்க. இப்போ இந்த கம்பெனியில் ஏற்கனவே 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. 100 இந்தியர்களும் இருக்காங்க. கம்பெனியை அப்படியே டேக் ஓவர் பண்ணிவிட்டோம். எல்லாம் லீகல் ப்ராசஸும் முடிந்தது. இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. 10 நாள் ஆலிவன் இருந்து பார்த்துட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆனதும் ஆலிவன் வருவான். நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன் என்றான் பிரதாப். டேய், நீ என்ன சும்மாவா போகிற? உன் கல்யாணத்தை உறுதி பண்ண போகிறாய் என்றான் ஆலிவன் சிரித்து கொண்டே. ஆமாம், அதுக்கென்ன என்று லேசாக வெட்கப்பட்டு சிரித்த பிரதாப். நாங்கள்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு தாண்டா கல்யாணம் பண்ணுறோம். நீ தான் கல்யாணம் பண்ண முன்னாடியும் சொல்லலை, பண்ணின பிறகும் சொல்லலை என்றான் பிரதாப். அழகாக சிரித்த ஆலிவன், புதையல் எடுத்தால் யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க கண்ணு பட்டுடும்ல என்றான் சிரித்தபடி.